நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர். ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா அப்படிங்கிற பட்டியினுடைய 31 நாள் பட்டியினுடைய 15வது நாள் 15/1/2026. இன்றைய பட்டியினுடைய முரளி வந்து அவ்யக்த முரளி 13/12/1995. இந்த பட்டியில் நம்ம ஃபரிஸ்தா ஆகிறதுக்காக முரளிகளை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். 95வது வருஷத்தினுடைய முரளியை. பட்டியினுடைய பேரை கேள்விப்பட்டவுடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. குல்சார் தாதிக்கு ஒரு வரதானம் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வதனத்துக்கு போவாங்க. எப்போலேருந்து யக்கியத்தில் வந்தாங்களோ அப்போலேருந்தே அவங்க வந்து வதனத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு அந்த வரதானம் இருந்தது, வரம் கிடச்சிருந்தது. அப்போது ஒரு தடவை போனாங்க. போகும்போது பார்த்தாங்க, அங்கே பிரம்மா இருக்கார். பிரம்மா மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவங்க குழப்பத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் கீழே வந்துட்டாங்க உடனே. அப்போ மேலே வதனத்துக்கு போனாங்களே, அதனால் எல்லோரும் கேட்டாங்க என்ன நடந்ததுன்னு. இவங்க சொன்னாங்க, நான் வந்து மேலே ஒரு பிரம்மாவை பார்த்தேன். அப்போ பாபா வந்து கேட்டுட்டு சொல்கிறாராம், நான் தான் அங்கே இருக்கேனே குழந்தை. அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா, எனக்கும் தெரில அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடுத்த தடவை போகும்போது, நீ கேட்டுட்டு வா, நீங்கள் யாருன்னு அவங்கள கேளு அப்படின்ட்டாங்க மம்மா. அப்போ 2வது போனாங்க. அப்போ கேட்டாங்க. அப்போ பாபா சொன்னார், அங்கே மேலே இருக்கிற சூட்சுமமாக இருக்கக்கூடிய பாபா சொன்னார், நான் இந்த பிரம்மா கீழே இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய முழுமை ரூபம், சம்பூர்ண ரூபம், சூட்சும ரூபம் அப்படின்னு அந்த மேலே இருக்கிற பிரம்மா சொன்னார். அப்போ தான் பாபாவுக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மா போல் நம்ம மாறணும். பாபாவுடைய புருஷார்த்தம் அதிலிருந்து ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஸ்பீடாக தான் இருந்தது, இப்போ ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. கைலாஷ் தீதி வந்தாங்க. கைலாஷ் தீதி வந்தவொடனே அவங்க டீச்சர் மூலமாக பாபாவுக்கு தெரிய வந்தது, இவங்க இந்த குழந்தை வந்து வதனத்துக்கு போகுது, டிரான்ஸில் வதன செய்தியாளராக இருக்காங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரிய வந்தது. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி பாபா வந்து அந்த கைலாஷ் தீதியை வந்து போக சொன்னார், குழந்தை நீ வதனத்துக்கு போ, மேலே இருக்கிற பாபாவுக்கும் இங்கே இருக்கிற பாபாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்துட்டு வா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புனார். தீதி வந்து வதனத்துக்கு போனாங்க. கைலாஷ் தீதி வதனத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு பாபா கேட்டார், குழந்தை என்ன பார்த்த அப்படின்னு. அப்போ அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, பாபா மேலே இருக்கிற பாப்பா ரொம்ப அழகாக இருக்கார், உங்களோட சூப்பராக இருக்கார், நீங்கள் கொஞ்சம் பிளாக்காக இருக்கீங்க, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தீதி மன்மோகனி தீதி சொன்னாங்க, என்ன குழந்தை சொல்கிற இப்படி அப்படின்னா பாபா சொன்னார், இல்லை இல்லை அந்த குழந்தை என்ன பார்த்ததோ அது அப்படியே சொல்லட்டும் அப்படின்னு.
என்ன ஒரு விஷயம் வந்து அவங்க பார்த்தாங்களோ ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அப்படியே கள்ளங்கபடம் இல்லாமல். ஏன்னா அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டு, அந்த தீதி ரொம்ப குழந்தை மனசு மாதிரி, எதையுமே மறைக்கவும் தெரியாது, எதை மறைச்சும் பொடி வச்சு எதுவுமே பேச வராது அவங்களுக்கு. அதனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டாங்க. அப்போ பாபா கேட்டார், அப்படி என்ன தான் நல்லா இருந்தது குழந்தை? அவர் என்ன கோட் சூட் போட்டிருந்தாரா? உன்னை கைலாஸ் தீதி சொன்னாங்க, இல்லை பாபா, மேலே இருக்கக்கூடிய பாபாவிட்டேருந்து நிறைய ஒளி பரவிட்டு இருந்தது, ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒளியே வரல, அதான் அந்த அளவு ஒளி இல்லை. அப்போ பாபா வந்து முடிவு பண்ணார், என்னுடைய முயற்சியை இன்னும் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு. ஆகையினால இந்த ஜனவரி மாதத்தில் இப்போ 15ஆம் தேதி இன்னைக்கு, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 18 ஜனவரி என்னைக்கு வருது? அதாவது 15 ஆச்சா, 16, 17 வெள்ளி சனி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 18 ஜனவரி வந்துடும். அதனால் இந்த 2 நாள் தான் முயற்சி பண்ணுறதுக்கான நம்மக்கிட்ட டைம் இருக்குது. அப்போ பாபா என்ன ஆகிட்டார்? சம்பூர்ணமான ஒளியாக மாறிட்டார். இதே போல் நம்ம எல்லாருக்குமே சூட்சுமமான ஒளி ரூபம் மேலே இருக்குது, வதனத்தில் நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு. நடுவில் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. நம்ம பாப்சமான் ஆகிறதுக்காக கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்? நம்ம தீவிர புருஷார்த்தம் செய்யணும். இன்றைக்கி 13/12/1995 அந்த முரளி பாபா தலைப்பு சொல்கிறாரு, வீணான முரளியினுடைய தலைப்பு வீணான வார்த்தைகள், டிஸ்டர்ப் செய்யக்கூடிய வார்த்தைகள், இந்த ரெண்டுலேருந்தும் விடுபட்டு வார்த்தைகளை எக்கானமிக் பண்ணுங்கள், சிக்கனப்படுத்துங்கள். வார்த்தைகளை சிக்கனப்படுத்த சொல்கிறார் பாபா. சிக்கனமாக இருக்கணும். பாபா வந்து இன்றைக்கி யார் முன்னாடி இருக்காங்களோ அந்த குழந்தைங்களை மீட் பண்ணிகிட்டு இருந்தார். கூடவே 4 பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் மீட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆகாரி ரூபத்தில் இருக்கிறவங்களும், அதை பரிசா ரூபத்தில் இருக்கிறவங்களையும் மீட் பண்ணிகிட்டு இருந்தார். சாகார ரூபத்தில் உடலோட எதிரில் இருக்கிறவங்களையும் சந்திச்சிட்டு இருந்தார் பாபா. பாபா இன்னைக்கு வந்து பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. பாபா எப்படி சொன்னார்னா, எப்படி வந்து பாபா வந்து பெரியதிலும் பெரியவர், அதே போல் அவருடைய குழந்தைங்க நீங்கள் கூட ரொம்ப பெரியதிலும் பெரியவங்களாக இருக்கீங்க. பாபா சொல்கிறாங்க, எப்போ வந்து குழந்தைங்களுக்கு பயம் வருதோ அப்போ வந்து ஹார்ட்டினுடைய ப்ரெஷர் மேலே கீழே போயிடுது, ஹார்ட்டு, அப்புறம் பிபி, அதே போல் உங்களுடைய புருஷார்த்தம் கூட மேலே கீழே போகுது. அதனால் பாபா சொல்கிறாரு முரளியில், சுபமான வார்த்தைகள் மட்டும் பேசுங்க, அபசப்தங்களை பேசாதுங்க, சுபம் இல்லாத வார்த்தைகளை பேசாதுங்க. பாபா இதை சொன்னார். உங்கள் குரூப்பில் வந்து சுஷீல் இருக்குது, ஆனால் செகண்ட் சீல் இல்லை, செகண்ட் சீலாக மாறணும். சுசீல்னால் எல்லா குணமும் இருக்குது, ஆனால் பொறுமை குணம் இல்லை, சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. பாபா சொல்கிறாரு, உங்கள் குழந்தைங்களாய் உங்களுடைய ஸ்லோகன் என்ன? குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, வார்த்தைகளை சிக்கனப்படுத்துங்க, அதிகமாக பேசாதுங்க. அதனால் பாபா வந்து சிக்கனப்படுத்துங்க, மிச்சப்படுத்துங்க அப்படின்னாரு வார்த்தைகளை. அப்புறம் பாபா சொன்னாங்க, சிலருடைய பூஜை வந்து விதிப்படி இருக்குது, சிலருடைய பூஜைகள் வந்து வேறு வழி இல்லாமல் ஏதோ செய்யணுமே அப்படின்னு செய்கிறாங்க. ஆசைகள் வந்து இச்சா வந்து அச்சாவாக ஆக விட மாட்டேங்குது. ஆசைகள் நல்ல ஸ்திதியில் நிலைச்சிருக்க விட மாட்டேங்குது. மாயா நம்மளை அழ வைக்குது, பாபா வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. இந்த பட்டியலில் சட்டம் இயற்றப்பட்டது 3 பரிஸ்தாவனுடைய பாயிண்ட்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னு. அதனால் அதுக்கு அந்த ஸ்ரீமத்துக்கு கட்டுப்பட்டு நான் 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறேன் இந்த முரளியிலிருந்து. முதல் பாயிண்ட்டு, முதல் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா என்றால் யார்? யார் என்றால் யார் பாபாவுடைய மன சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரோ அவரே ஃபரிஸ்தா. 2வது ஃபரிஸ்தா என்றால் சுத்தமாக மற்றும் சுபமான வார்த்தைகளை பேசக்கூடியவரே ஃபரிஸ்தா. 3வது ஃபரிஸ்தா என்றால் ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவரே ஃபரிஸ்தா. முதல்ல நம்ம பார்க்குறோம், ஃபரிஸ்தா என்றால் பாபாவுடைய மன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர். இதில் வந்து பாபா சொன்னார், எப்படி பாபா ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஸ்ரீ சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர், உயர்ந்த ஹையஸ்ட்டு. அதே போல் நீங்கள் கூட ரொம்ப பெரியதிலும் பெரிய பூர்வஜாத்மாக்கள், பூஜ்ய ஆத்மாக்கள். பூர்வஜாத்மாக்களுடைய அடையாளம் என்ன? மூதாதையர் அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? பாலனை கொடுக்கறது வேற, மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறது, வழிகாட்டுறது வேற, எல்லாரையும் நல்லா கவனமாக பார்த்துக்கிறது, அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிறது வேற. கரெக்டாக சொன்னார் பிரதர். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது
கணீஷ் பிரதர் கரெக்டாக சொன்னார் பாருங்க, அவங்கள தகுதியாக மாற்றணும். தஸ்வின் பிரதர் கரெக்டாக சொன்னார், அவங்கள உயர்வாக நம்ம முன்னாடி வைக்கணும். மாதாஜி கரெக்டாக சொன்னாங்க, ஒவ்வொரு தாய் தந்தை இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணுவாங்க. அதே போல் மூதாதையர் பூர்வஜ ஆத்மா அப்படின்னா அவங்க கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அவங்க தான் மூதாதையர் பூர்வஜாத்மா. என்னுடைய வம்சத்தவனரும் உயர்வாகணும், சிரேஷ்டமாகணும், நல்ல நிலையை எட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. என்னை விட முன்னாடி போனாலும் பரவாயில்ல, என்னை விட முன்னாடி போகணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. நம்ம குலம் தலைக்க வேண்டும், குலம் செழிக்க வேண்டும்னு அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் நம்ம கூட பூர்வஜாத்மா நமக்குள்ள இப்போ என்ன ஒரு குணம் இருக்கணும், எல்லாரையும் நம்ம முன்னேற்றணும். இந்த குரூப்பில் நம்ம எதுக்காக இணைஞ்சிருக்கிறோம், நம்மளோட பெரியவங்க புருஷார்த்திகள், நம்மளும் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பெரியவங்க என்ன பண்றாங்க, புருஷார்த்தம் என்ற தண்டவாளத்தில் நம்மளை நிறுத்திடுறாங்க. அப்போ அந்த வண்டி போயிட்டே இருக்கும், நிற்காம போயிட்டு இருக்கும். புருஷார்த்தம் அப்படிங்கிற தண்டவாளம். சில நேரம் சிலவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு லிமிட்டடான மூதாதையர் தன்மை, லிமிட்டடா பூர்வஜாத்மாவா இருப்பாங்க. எப்படின்னா அவங்க எல்லாத்தையும் முன்னேற்றணும்னு நினைப்பாங்க. அப்படித்தானே பிரதர்? அவங்க எல்லாத்தையும் முன்னேற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னை விட முன்னாடி போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கீழே கிடக்கிறவங்கள காப்பாற்றி சரி அவங்கள நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கள விட முன்னாடி போனால் அவங்களால தாங்க முடியே. அதாவது எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்ல எண்ணம் தான் இருக்கும், எல்லாத்தையும் முன்னேற்றணும். ஆனா என்னை விட முன்னாடி போயிட்டா அப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது கூட ஒரு சுயநலம். அவங்க உயர்ந்த சேவை மனப்பான்மை இருந்தது, ஆனா இந்த மாதிரி லிமிட்டட்ல இருந்தது. அதனால ஒவ்வொருத்தரும் நம்மளும் முன்னாடி போகணும், மற்றவங்களையும் முன்னாடி கூட்டிட்டு போகணும். நான் டீலாவா இருக்கேன், ஆனா மற்றவங்கள சொல்றேன் முன்னாடி போங்கன்னா எனக்கே சத்து இல்லை நடக்கிறது. இன்னொருத்தவங்க நடந்து போங்க வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளும் முன்னேறி போகணும், மற்றவங்களையும் கூடவே கூட்டிட்டு போகணும். இது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பு. அடுத்து பாபா சொல்றாரு, குழந்தை என்றால் அவர்கள் பாபா உன்னியவர்களாக ஆனவர்கள். குழந்தை அப்படின்னா பாபா குழந்தை ஆகிறது அப்படின்னா அர்த்தம் என்ன? அது என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியலையே. குழந்தை அப்படின்னாலே பாபா குழந்தை ஆயாச்சு, இதுல என்ன பாதுகாப்பாக இருப்பது? ஒன்றும் புரியலையே. நம்ம பகவானுடைய குழந்தைகள். இங்க பாபா என்ன சொன்னாருன்னா, குழந்தை ஆவது என்றால் பகவானுடையவர்களாக ஆவது. சும்மா எதுக்கு சொல்றாரு பாபா அப்படின்னா, நான் பாபா குழந்தைன்னு சொல்லிட்டு பாபா சொல்றது கேட்கறது கிடையாது, பாபா குழந்தை மாதிரி நடக்கிறது கிடையாது. சும்மா பாபா குழந்தை ஊருக்குள்ள டம் அடிச்சுட்டு சுத்துறது இல்லை, அப்படி இல்லை. அவங்க பாபா குழந்தை இல்லை. பாபா குழந்தை அப்படின்னா பாபா குழந்தையாக இருப்பது, அவர் சொல்றதை கேட்கறது, அவங்க தான் பாபா குழந்தை. சும்மா பேஜை போட்டோன்னே மதுபன் போனோன்னு நீங்க பாபா குழந்தையா? அவருடைய ஆசைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது, அவருடைய விருப்பங்களை நம்முடைய விருப்பமாக மாற்றிக்கொள்வது, அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவது, அவர்களுடைய காரியத்தை நம்முடையதாக, அவங்களுடைய காரியத்தை அவங்க சரியாக செய்யறதுக்கு நம்ம உதவி பண்றது. பாபா முரளியில சொன்னாரு, இந்த பயம் என்பது பாபா குழந்தைங்களுடைய பிபியை, அப்புறம் இந்த ஹார்ட் பீட், இந்த இதய துடிப்பு அதிகம் மேலே கீழே பண்ணிடுது. பயம், ஸ்தூலமான பயம் அப்படிங்கிறது அந்த மாதிரியாக எல்லாருடைய ஹார்ட் பீட் அதிகப்படுத்திடுது, அதோட பிபி அதிகப்படுத்திடுது. குஷியா மர்ஜீவ் ஆயிட்டீங்கல்ல, இப்போ செத்து போய் தான் நாங்கள் இருக்கிறீங்க, உலகத்துல இருந்து செத்தாச்சு, இங்கே தான் நம்ம பிணங்களாக நடை பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ குஷியாக பாபா குஷியாக இப்போ உங்களை மாற்றிக்கோங்க. குஷியாக செத்துட்டீங்க உலகத்துலேருந்து, அப்போ குஷியாக மாற்றிக்கோங்க. பொறுத்துக்கிறீங்களா? அதே குஷியாக பொறுத்துக்கணும்னா ஆயிப்போச்சு. எவ்வளோ வேறு வழி இல்லாமல் வந்துட்டனே, வேற எங்கேயும் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய சக்திகளும் வீணாயும், அதுக்கான பிராப்தி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் குஷியாக பொறுத்துக்கோங்க, குஷியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க, குஷியாக குரூப்பில் ஒன்றாக போங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்திசைவாக இந்த வாழ்க்கையில் நம்ம பயணத்தை ஏற்கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் புருஷார்த்திகள் எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம முன்னாடி போகணும். ஏன்னா நம்ம சொர்க்கத்தை உருவாக்கணும் இந்த உலகத்தில், பூமியில். பாபா ஒரு விஷயம் சொன்னார், வீணான எண்ணங்கள், வீணான வார்த்தைகள் உங்களுக்கும் பிடிக்கிறது இல்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, மற்றவங்களுக்கும் அது நல்லதில்லை. வீணான வார்த்தைகள்
வேண்டாத பேச்சு, வெட்டி பேச்சு, வெந்ததை தின்று கண்டதை பேசும் உலகமடா பழமொழி இருக்குல்ல. அதனால் அது வீணான வார்த்தைகளை சதா காலத்திற்கும் அதை முடிச்சு கட்டிடுங்க. போன வாரத்தில் கூட அந்த முரளி ரிவிஷனில் வந்தது எப்படி எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக 33 பாயிண்ட் சொன்னார் பிரதர். எது தேவையில்லையோ அந்த வார்த்தை பேச வேண்டாம், எது நமக்கும் நல்லது இல்லை மற்றவங்களுக்கு நல்லது நன்மை இல்லையோ அதை பேச வேண்டாம். நம்மளுடைய டைமும் வேஸ்ட் ஆகுது, மற்றவங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் பேச வேண்டாம். மற்றவங்களை கீழே தள்ளுறதான வார்த்தைகள் பேச வேண்டாம், மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டாம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம். அதனால பாபா சொல்லாங்க, நீங்கள் பூர்வஜாவும் இருக்கிறீங்க, மூதாதையராகவும் இருக்கிறீங்க, பூஜைக்குரியவங்களாகவும் இருக்கிறீங்க. அதனால் பூர்வஜ ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடக்குகின்றது. அவங்க குளிக்கிறதுக்கான பூஜை இருக்குது, அவங்க சாப்பிட்றதுக்கான பூஜை இருக்குது, அவங்க விஸ்ராம் பண்ணக்கூடிய பூஜை இருக்குது, அவங்க எந்திரிக்கிறதுக்கு பூஜை இருக்குது, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பூஜை இருக்குது, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பூஜை நடக்குது, லன்ச் சாப்பிட்றாங்க அதுக்கு பூஜை நடக்குது, நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க அதுக்கும் பூஜை நடக்குது, அப்புறம் பால் குடிக்கிறாங்க அதுக்கும் பூஜை நடக்குது. அவங்கள தூங்க வச்சுட்டு தான் அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க. இல்லை, கதவெல்லாம் மூடிட்டு சாமி தூங்கிட்டாங்க, காலையில் எழுப்பலாம் அப்படின்ட்டு போயிடுவார். காலையில் நான் பார்த்தா 4:45 கரெக்டாக எழுப்புவார். இந்த மாதிரி ரொம்ப ருசியோடு அந்த பூஜைக்கு செய்கிறவர் கூட நல்லா செய்வார் புரோகிதர். சில இடத்துல வேறு வழி இல்லாமல் ஏதோ பண்ணணுமே அப்படின்ட்டு பூஜை பண்ணுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் சத்கர்மமாக இருக்கணும், மகானாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கணும். அடுத்தது பாபா சொன்னார், உங்களுடைய ஸ்லோகன் என்ன? குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. அதனால் பாபா சொல்லுவாங்க, நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, அந்த பேசுகிறத சிக்கனப்படுத்துங்க. அபசப்தம் பேசாதுங்க, சுபசப்தம் பேசுங்க, சுப வார்த்தைகள் பேசுங்க, நல்லதை பேசுங்க, வாழ்க வளமுடன், இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஒரு பிரதர் 2 பேருமே ஞானத்தில் தான் இருந்தாங்க, வீக்காக இருந்தாங்க. அந்த பிரதர் வீக்காக இருந்தார். அப்போ அந்த மாதாச்சி நம்ம ரொம்ப ஈடுபாட்டில் இருந்தாங்க. அவங்கள இவர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார், கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பார். அது செய்யாத, இது செய்யாத, இங்கே போகாத, அங்கே போகாத, என்ன பண்ணியிருக்க, சமையல் நல்லாவே இல்லை, வீட்டை க்ளீனாகவே இல்லை அப்படின்னு எதையாவது சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஒரு பிரதர் அங்கே வந்திருந்தார், ஞானத்தில் உள்ள பிரதர். அப்போ அவர் சொன்னார், அவங்க உன்னுடைய மனைவி யாருன்னு நினச்சிட்றீங்க, அவங்க தேவிமா, அவங்களுடைய சிவராமருடைய சீதை, அவங்க தான் காளி மாதா, அவங்க தான் சந்தோஷி மாதா. அதனால் நீ அவங்கள எப்படி ராவணன் சீதாவை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தணும், அதே போல் நீயும் ராவணன் தான், இந்த சோக வாட்டிக்காவில் உள்ளே வச்சு நீ துக்கம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ராவணன்கிற வார்த்தையை சொல்லிட்டார். இந்த ராவணன் மாதிரி இருந்துட்டு நீ அவங்களுக்கு துக்கம் கொடுத்த அப்படின்னா என்ன, எங்கே போய் சேரும் அந்த பாவத்தினுடைய சுமை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்போ சிஸ்டர் உடனே மாற்றி சொல்லிட்டாங்களாமா, அதாவது அவர் ராவணன் கிடையாது, பிரதர் ராவணன் கிடையாது, அவர் ராம், இவங்க சீதா அப்படின்னா அவங்க ராம். இந்த ராமுக்கும் சீதாவுக்கும் நடுவில் ராவணன் வந்துட்டான். ராவணன் தான் இவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினது. இப்போ ராமர் வந்துட்டாரு. அப்போ ராமருக்கும் சீதாவுக்குமான சம்பந்தம் இனிமேல் எல்லாம் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். அப்போ அந்த பிரதருக்கு டச் ஆயிடுச்சு. அந்த பிரதர் சொன்னது டச் ஆகலை, சிஸ்டர் சொன்னது டச் ஆயிடுச்சு. இவ்வளோ அவங்க சின்ன சிஸ்டர், இவ்வளோ சின்ன ஒரு கன்னியா இவ்வளோ எவ்வளோ ஆழமான விஷயத்த சொல்லிட்டாங்க, ஞானத்தை எவ்வளோ புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷனில் வர அவர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே விட்டுட்டார். அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டார். அவரும் வர ஆரம்பிச்சிட்டார் ஞானத்தில். இப்போ 2 பேரும் ஞானத்தை கேட்டு ரொம்ப நல்ல ஒரு கப்பலாக ஆயிட்டாங்க, ஞானத்தினுடைய கப்பலாக, ஞானத்தினுடைய ஒரு ஜோடியாக. அவங்க முதல்ல ரொம்ப வசதி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பசங்க எல்லாம் இன்ஜினியர், டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டரு அப்படின்னு பெரிய லெவலில் இப்போ அவங்க செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பாபா குழந்தையாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி சுபமான வார்த்தைகள் பேசுங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசிடாதுங்க, பாபாவுடைய கையை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாதுங்க. அதனால் பாபா சுபமான வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு வானிலை சொல்கிறார். வீணான வார்த்தைகள் பேசாதுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பேசாதுங்க, காமெடி பண்ணுங்க, ஜோக்கு சொல்லுங்க, ஆனால் எந்த மாதிரி ஞான யுக்தம் நிறைந்த ஜோக்கு சொல்லுங்க. இன்னைக்குள்ள முரளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாபா எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, இப்போ வீணான விஷயங்கள், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் விடுபட்டீங்க,
சுத்தமான வார்த்தைகள் மட்டும் தான் பேசுறீங்க, சுபமான வார்த்தைகள் மட்டும் தான் பேசுறீங்க அப்படின்னா பரிசா ஆகிறதுக்கான நாள் தூரத்துல இல்லை அப்படிங்கிறாரு முரளியில. வார்த்தைகளை சிக்கனப்படுத்துங்க, கம்மியா பேசுங்க. பாபா சொன்னாங்க உங்களுடைய வச்சன், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சத்து வச்சனா இருக்கணும், சத்தியமான வாக்குகளாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல யாராக்காவது ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகள். நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு மற்றவங்க ஏங்கணும் இல்லை. அப்படி எப்படி இருக்குது நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலில்? நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்குறாங்க, நம்மளை பார்த்து ஏங்குறாங்களா, இல்லை எப்படா முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அப்பா இவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை காதில் கேட்டக்கூடாதுப்பா, எதையாவது சொல்லிடுவாங்க விசுக்குன்னு அப்படின்ட்டு பயந்து ஓடுறாங்களா? எந்த மாதிரி இருக்கு நம்மளுடைய வார்த்தைகள்? அதனால பாபா சொல்றாங்க டைமண்ட் ஜூப்ளி வரப்போகுது, 1996 வரப்போகுது. அதனால இந்த வருஷத்தை டைமண்ட் ஜூப்ளியா கொண்டாடுறீங்க. கூடவே இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத பரிஸ்தாவாக மாறக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கணும். அதற்கான லட்சியம் வைங்க. பாபா முரளி சொல்றாங்க ஆசைகள் ஒரு பொழுதும் நல்ல நிலைக்கு கொண்டு போக விடாது, நம்மளை நல்ல விதத்துக்கு கொண்டு போக முடியாது, நம்ம போக முடியாது. ஆசைகள்னா என்னது? அளவைக்கிறது. ஆசைகள் என்பது நிழல் மாதிரி. பாபா சொல்றாரு நீங்க வெயில்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய நிழல்கள் பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி இருக்குது. அதாவது ஒரு ஆசை வருது அப்படின்னா இன்னொரு ஆசை, அப்புறம் இன்னொரு ஆசை வந்துட்டே இருக்கு. அதனால பாபா சொன்னாங்க ஆசைகள்ங்கிறது நம்மளை முழுமைத்தன்மையினுடைய அனுபவத்தை செய்ய விடாது, எப்பவுமே குறையாவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா ஆசை இருக்குன்னா அப்போ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அபிராப்தியினுடைய அனுபவத்தை செய்ய வைக்குது, பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்ய வைக்காது ஆசைகள். பாபா இதில் என்ன சொன்னார்னா நீங்கள் திரும்பிக்கோங்க. இப்போ சூரியனை நோக்கி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சூரியனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. அப்போ அதை துரத்தனா பிடிக்க முடியல. அதுவே நான் திரும்பிக்கோங்க, திரும்பினோன்னா உங்கள் முன்னாடி ஆசைகள் பின்னாடி போயிடும், முன்னாடி இருந்தது. அப்போ உங்கள் பின்னாடி வர அதான் ஆசைகள் உங்களை நோக்கி வரும். எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது உங்களை தேடி தானாகவே நிற்கும். ஆசை வேண்டாம், ஆசையிலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம பின்னாடி ஓடி வந்துடும். ஆசைகளுக்கு முகத்தை காட்டாதுங்க, முதுகை காட்டுங்க. முதுகு காட்டினீங்க அப்படின்னா அது உங்கள் பின்னாடி ஓடி வரும். ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல செழிப்பாக இருந்தது அவருடைய ராஜ்யம், அவருடைய அரண்மனை, அவருடைய ராணிகள் எல்லாரும் செழிப்பாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டம் வந்தது. அப்போ அந்த டைமில் எல்லாமே அவருடைய ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு எதிரி நாட்டு ராஜா. அப்புறம் இவர் தனிமையாக காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ நைட்டுக்கு ஒரு நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அம்மா அவருடைய ரூம்ல இருந்து வெளியில் போகிறத பார்க்குறாரு. யாருமா நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லட்சுமி, நான் கிளம்புறேன். ஒன்றுமே சொல்லவர். லட்சுமி போயிடுச்சு. அடுத்த நாள் இதேமாதிரி ராத்திரி ஒரு நாள் யாரோ போகிறாங்க, ஒரு அம்மா. யாருமா நீன்னு கேட்டால் நான் வைபவ லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் கண்டுக்கலை. இப்படியாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லட்சுமி போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஒருத்தவங்க அதேமாரி போகிறாங்க. யாருன்னு கேட்டால் நான் தைரியலட்சுமி அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒழுங்கு மரியாதையாக உள்ளே மொபைல் வெளியில் போனால் தொலைச்சிரும் அப்படிங்கிறாரு அந்த லட்சுமியை பார்த்து. உடனே அவங்க பயந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. தைரியலட்சுமி, அதாவது எதை வேணாலும் நான் இழப்பேன், ஆனால் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துடுறாரு. அந்த தைரியலட்சுமியை மட்டும் அவர் விடாததுனால மற்ற எல்லா லட்சுமியும் போட்டோம், அது வரும் போகும், ஆனால் தைரியலட்சுமி மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஆசைகள் நம்மளை சூழும் போது நமக்கு முழுமையான நிலையும் ஏற்படாது, திருப்தியான நிலையும் ஏற்படாது. இன்றைக்கு உள்ள 3 பரிஸ்தா. ஃபர்ஸ்ட் ஃபரிஸ்தா சதா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ரெண்டாவது சுபமான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க, சுத்தமான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க தான் ஃபரிஸ்தா. மூன்றாவது ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவரே ஃபரிஸ்தா. அச்சா, ஓம் சாந்தி. இதுதான் குழந்தையாக ஆவது, இதுதான் குழந்தையாகிறதுன்னு அர்த்தம். அதாவது பாபா குழந்தையாக மாறுவது. பாபா சொல்றாங்க மாயா என்ன பண்ணுது? நம்மளை சக்கரத்துல சுத்த வைக்குது, சக்கர வியூகத்துல மாட்ட வைக்குது. ஏதாவது ஒரு மாயாவுடைய விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சக்கர வியூகத்துல மாட்டினதுன்னா என்ன அர்த்தம்? அது நிறைய வியூகங்கள் வகுத்தாதான் நம்ம வெளியே வர முடியும். ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கணும் வெளியில வர்றதுக்கு. ஏன்னா மாட்டியாச்சு, பலவிதமான அங்கே ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அதில் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கக்கூடிய அது உடனே டக்குன்னு எடுத்தோன்னே வர முடியாது.
அதனால சக்கர வியூகம் அப்படிங்கிறாரு. அபிமன்யு எப்படி மாட்டிக்கிட்டாரு சக்கர வியூகத்தில் போய், அந்த மாதிரி உள்ள சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் ரிட்டர்ன் வர முடியல அவரால். ஏன்னா 6 பேர்கிட்ட 6 மகாரதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதே போல் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் ஏதாவது ஒரு சக்கரத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, சக்கர வியூகத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. திரும்பி வர தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, விதிங்கி நிற்கிறாங்க. அபிமன்யுவால் வெளியே வர முடியல, அங்கேயே செத்தே போயிட்டாரு. அப்போ நம்ம பாபாவுடைய உதவியின் மூலமாக நம்மளால் வெளியே வர முடியும். நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. பாபா அதுக்காக நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பிராமணர்கள் வெளியே வந்துட்டாங்க, சக்கர வியூகத்திலேருந்து வெளியே வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நம்ம கூட வெளியே வந்துடலாம். இதுக்காக நம்ம ஒரு திடமான உறுதிமொழி நம்ம எப்போ எடுக்கிறோமோ இந்த பொங்கல் திருநாளில், அப்பொழுது நம்ம அனைத்து சக்கர வியூகத்தில் வந்து நம்ம வெளியே வர முடியும். அடுத்தது பாபா சொன்னாங்க, நிறைய விதமான ஃபேஷன் வந்து போட்டுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பழக்கமாயிடுச்சு. நிறைய விதமான முகமூடி வச்சுருப்பாங்க. இந்த முகமூடி தேவையான போது அந்த முகமூடி மாற்றி மாற்றி முகம் மூடிட்டே இருக்காங்க, வேறு வேறு மேக்கப் போட்டுருக்காங்க. அது ஸ்தூலமான விஷயம். அதே போல் மாயா கூட உங்கள் முன்னாடி வேறு வேறு வேஷம் எடுத்துகிட்டு வருது. எப்படி சீதா மாதாவுக்கு முன்னாடி என்னென்ன வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்தார் அந்த ராவணன். பிராமண வேஷம், ராமர் வேஷம், ராமருடைய அப்பா வேஷம், அப்புறம் லக்ஷ்மண வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம், எல்லா வேஷமும் போட்டுது. எதுக்காக வந்தது? மாட்ட வைக்கிறதுக்காக, ராவணனுடையவங்களா சொந்த பொருளாக மாற்றிக்கிறதுக்காக. அதே போல் மாயா நம்மக்கிட்ட வருது, பல பல விதமான முகமூடியை போட்டுட்டு வருது. நமக்கு தெரியவே செய்யாது. தெரியாமலே இது மாயாதான்னு தெரியாமல் போய் மாட்டிப்போம். அப்புறம் ரிட்டர்ன் வர முடியாமல் மாட்டிப்போம், வெளியில் வர முடியாது நம்மளால். கவர்ச்சிக்குது, அட்ராக்ட் பண்ணி நம்மளை உள்ளே இழுத்துருது, மேக்னெட் மாதிரி. பாபாவுக்கும் ஆத்மா பரமாத்மா மேக்னெட்டாக இருக்கோ இல்லையோ, மாயா பயங்கர மேக்னெட்டு தான், பவர்ஃபுல்லான மேக்னெட். அப்படி இழுத்துது டப்புன்னு. பாபாவுக்கிட்ட கூட அவ்வளோ இழுப்பு வராது, ஈர்ப்பு விசை வராது. ஆனால் மாயாவிட்ட அவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்கும், செம்ம பவர்ஃபுல். என்னென்ன மூடியை போட்டு வருது மாயா நம்மகிட்ட? அலட்சியத்தின் ரூபத்தில் வருது, சோம்பேறித்தனத்தின் ரூபத்தில் வருது, பேரு புகழ் மானம் மரியாதை பட்டம் பதவி ரூபத்தில் வருது, அபிமானத்தின் ரூபத்தில், குணங்களுடைய ரூபத்தில், விசேஷத்தாவனுடைய ரூபத்தில், சில நேரம் புகழுடைய ரூபத்தில் கூட வருது. ஒருத்தர் இகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இகழும் போது நம்ம உஷாராயிரும். இது வந்து மாயா, அதனால் அந்த இடத்த விட்டு போயிடணும், இல்லைன்னா அது வந்து சாட்சியாக பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம விழிப்புணர்வாயிரும். ஆனால் ஒருத்தர் புகழ்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை போல் யாருமே இல்லை இந்த உலகத்தில், நீங்கள் தான் 100 1000 ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. உங்களை போல் சமைக்க முடியாதுங்க, உங்களை போல் பேச முடியாதுங்க, உங்களை மாதிரி எல்லா டேலண்ட்டும், வண்டி ஓட்டுறது என்னெல்லாம் பண்ணுறீங்க, உங்களை போல் ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ யாராவது திட்டும்போது அது மாயான்னு தெரியுது. இது அதை விட பெரிய மாயா, தவிர்க்க முடியாத மாயா இல்லை. அதுலேயே போதையில் ஒரு போதை நஷா ஏறி போயிடுது. ஆஹாஹா அப்படியா, ஆஹாஹா நான் அப்படி இருக்கேனா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதை அவாய்ட் பண்ண முடியல, அது போதையாக இருக்குல்ல. இப்போ யாராவது திட்டுறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ண முடியுது. புகழும் போது அவாய்ட் பண்ண முடியுதா? புகழ் ஒரு 10 பேர் உங்களை சுற்றி புகழ்றாங்கன்னா மேனேஜ் பண்ண முடியுதா? முடிய மாட்டேது. ஆனால் 10 பேர் திட்டுறாங்கன்னா மேனேஜ் பண்ண முடியுது, அந்த இடத்த ஓடி போயிடுவோம். ஆனால் புகழும் போது ஓட முடியுமா? ஓட முடியாது. இது மிகப்பெரிய மாயா. அதனால தான் ஒரு கவிஞர் எழுதுறாரு, கடவுளே என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய சுற்றியுள்ள நல்லவர்கள் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. கெட்டவர்களை பற்றி நீங்கள் காப்பாற்ற வேண்டாம், நான் என்ன காப்பாற்றிப்பேன். எனக்கு தெரியுது அவங்க கெட்டவங்க, நான் அவங்க சங்கத்தில் போகவே மாட்டேன். ஆனால் நல்லவங்க இருக்காங்களே, எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்களே, அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. ஏன்னா அவங்கள நான் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா நல்ல விஷயமா சொல்கிறாங்க, புகழ்கிறாங்க, அந்த மயக்கத்தில் என்னை கொண்டு வராங்க. அதனால தான் ராவணன் வந்து ராமர்கிட்ட ஒரு வரம் கேட்பார் அப்படின்னு கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காங்க தமிழில். அதாவது நான் உன்னுடைய நல்ல குணங்கள் மீது பிரபாவப்பட்டு விடக்கூடாது, உன்னுடைய நல்ல வார்த்தைகளில் நாம் பிரபாவப்பட்டுறக்கூடாது, உன்னுடைய நல்ல சுபாவத்திலையும் நான் மாட்டிக்க கூடாது, இந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி கம்பராமாயணத்தில் காட்டியிருக்காங்க. அதனால எனக்கு கிடைச்சிருக்க விசேஷத்தாவாகட்டும், எனக்கு நல்ல சமையல் தெரியும், எனக்கு நல்ல சப்பாத்தி போட தெரியும், எனக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு நல்லா பேச வரும், எனக்கு நல்ல இங்கிலீஷ் வரும், எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் ஞானம் இருக்குது, எனக்கு நல்ல உலக ஞானம் இருக்குது. ஸ்டேஜில் நின்று பேசுகிறேன்னா மைக்கே திருச்சி போயிடும். அந்தளவு நிர்பயத்தோடு நான் பேசுகிறேன், அத்தாரிட்டியோட நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன், எல்லாரையும் நான் வந்து
பாபாவுடைய பாபான்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இறைவன் வந்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவு நான் என்னுடைய ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிற போது இந்த திறமையெல்லாம் யார் கொடுத்தது? பரமாத்மாவால் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த திறமை இருந்தது, ஆனால் யூஸ் ஆச்சா? யூஸ் ஆகலை. ஏன்னா இப்போ பரமாத்மாவுடைய சக்தி அதில் சேர்ந்ததுனால அந்த சக்தியானது உங்களுடைய திறமையை வளர்த்து விட்டுருக்கு. அவர் யூஸ் பண்ணுறாரு, இல்லைன்னா யாரும் யூஸ் பண்ண ஒன்றும் இல்லாமல் கடந்துருப்பீங்க. பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை என்னுடையதாக நினைக்கிறது அப்படின்னா அங்கே மாயா உனக்குள்ள சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உள்ளே போயிட்டீங்க, ஆனால் வெளியே வர தெரியாத, மந்திரம் தெரியல, பாதி தான் தெரிஞ்சிருக்கு. உள்ளே போகிறதுக்கு தெரியும், வெளியே வர்றதுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் கதையாகி போயிடுச்சு. உள்ளே போயிட்டீங்க, ஆனால் வெளியே வர தெரியல. அதாவது தன் காலில் தானே கோடாரியை வெட்டிக்கிறது மாதிரி இருக்கும், தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. இதுதான் மாயாவுடைய ஃபேஸ், பலவிதமான முக பாவனையோடு வருது. இந்த மாதிரி வரக்கூடிய மாயா கிட்ட நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம். பாபா கஷ்டம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டார். அந்த சக்கர விகிதத்துலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை வருஷம் ஆனாலும் அதுலேருந்து வர முடியாது. அதனுடைய லெவலில் அது அதிகமாகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பவர்ஃபுல்லாகிடுவாங்க. அந்த இது மாதிரியான விஷயத்தில் நிறைய பேர் அப்படி தானே, நிறைய நெகட்டிவ் சுரூபமாகவே மாறிடுவாங்க. அவங்க வாயிலேருந்து வரக்கூடியது பாபா வார்த்தையும் வராது, நல்ல எண்ணமும் வராது. ஒருத்தனும் சரியில்லை, ஒரு சாப்பாடு சரியில்லை, 3 நேரம் சோறு போடுறாங்க. அப்புறம் ஒருத்தனும் அமிர்த வேலைக்கு யோகாவுக்கு வர்றதில்லை, நான் மட்டும் தான் பண்ணுறேன். ஒருத்தனும் கிளாஸுக்கு வர்றதில்லை, ஒருத்தரும் நல்லவங்க இல்லை. யாராவது பாபா நினைவில் இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. யாரும் சேவை பண்ணுறதில்ல, தூங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நெகட்டிவ், எல்லாரும் மேலே நெகட்டிவ் வந்துடும். வாயை திறந்தாலே நெகட்டிவ். இந்த சுபாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாத நிலையில் நம்ம மாட்டிப்போம். வெளியில் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கே ரியலைஸ் ஆகாது. நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். தப்பை சரி என்று புரிந்து கொண்ட அந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிறோம். அதனால் பாபா என்னெல்லாம் மரியாதைக்கு கொடுத்துருக்காரு, என்னெல்லாம் ஸ்ரீமத் சொல்லி கொடுத்துருக்காரு, நேரப்படி அதை படி நடந்தோம் அப்படின்னா, அந்த எல்லைக்குள்ளே கோட்டுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியாக இருப்போம். அப்புறம் அடுத்தது பாபா அடுத்ததாக சொன்னார், 4 பாடத்துலையும் நீங்கள் மனசுக்கு பிடித்தமான மார்க்கை வாங்குறீங்க அப்படின்னா பாபாவுடைய சிம்மாசனத்தில் உட்காடுறீங்க அப்படின்னு அர்த்தம். யார் பகவானுடைய காரியத்தில் இருக்காங்க, உண்மையானவங்க, நேர்மையானவங்க, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேருந்தும் வருது இவர் ரொம்ப நல்லவர். சங்கல்பத்திலேருந்து அவங்களுக்கு வருது இவர்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் என்ன ஆவாங்க? பகவானுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆவார்கள். பாபாவுடைய சிம்மாசனத்தில் யார் உட்கார முடியும்? அவங்க நல்ல சேவாதாரியாக இருக்கணும், கூடவே நல்ல புருஷார்த்தியாக இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய மனசுலேருந்தும் இதயத்திலேருந்தும் அவங்களுக்காக வரணும். இவர் ரொம்ப கரெக்டானவர், இவர் தான் சரியானவர், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு வரும்போது தான் பாபாவுடைய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். பாபா சொன்னார். அப்புறம் அடுத்தது, யார் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எந்த மாதிரியான சுச்சுவேஷனோ அந்த மாதிரியான இடத்துல எப்படி யார் மோல்டு ஆகிக்கிறாங்களோ, வளைஞ்சு கொடுக்குறாங்களோ, அவங்க தான் ரியல் கோல்டு. யார் டைமுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் அவங்க தான் ரியல் கோல்டு. யார் காலை வாரி விட்டாங்க, மற்றவங்களை தள்ளி விட்டாங்க, கீழே பாலாங்கிணற்றில் தள்ளி விட்டாங்களோ அவங்க ரியல் கோல்டு கிடையாது. இது ஒரு ராஜா இருந்தார். ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி அவர் நகர்வலம் போவார், நாட்டை சுற்றி வருவார், மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அவங்க ராணியே வந்துட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியாது. அப்போ இவர் எங்கெல்லாம் போகிறாரோ போயிட்டுருக்காரு, எல்லா இடத்தையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு கிராமத்தையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு மக்களையும் பார்க்குறாரு, என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது கடற்கரையோரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தா உட்காந்து மண்ணாலான ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காரு நிறைய. அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா அவர் சொன்னார், இது சொர்க்கத்தில் உள்ள வீடு, சொர்க்கத்தினுடைய வீடு அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், அப்போ எனக்கு தாங்க, இல்லை எவ்வளோ ரூபா அப்படின்னோன்னா 1 ரூபா அப்படிங்கிறாரு. 1 ரூபா தானா? இதனால் என்ன ஆகும்? உங்கள் சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும், இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சொர்க்கத்தில் உங்களுக்கான வீடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 1 ரூபாயில் யாராவது சொர்க்கம் கிடைக்குமா? அட போங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அப்போ பின்னாடியே ராணி வராங்க. ராணி கேட்குறாங்க என்ன அப்படின்னோன்னா அவர் இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க, 1 ரூபா கொடுத்து ஒரு பில்டிங் வாங்கிக்கிறாங்க. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தூக்கத்தில் ஒரு கனவு வருது. கனவுல பார்த்தீங்கன்னா அவர் சொர்க்கத்தினுடைய கேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அதில் போட்டிருக்கு ராணியனுடைய இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய ராணி அவங்க தானே வீடு வாங்கினாங்க. அப்போ இவர் உள்ளே போகிறதுக்காக பர்மிஷன் கேட்க உள்ளே போகிறாரு. யாரும் விடல காவலர்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் அது அவங்க வாங்கினது, அவங்களுடைய பில்டிங், உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது, நீங்கள் எதையுமே வாங்கலையே
அதனால சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, உங்கள் ராணியாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டு அவரை அனுப்பிடுறாங்க. அவர் முழிச்சுக்கிறாரு. முழிச்சு பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ ராணியக்கிட்ட போய் கேட்குறாரு, ஆமாம் நீ வந்து நேற்று ஏதாவது தாத்தா கிட்ட ஒரு பெரியவர் இருந்தார் கடற்கரையத்தில், அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ₹1 கொடுத்து ஏதாவது வாங்கினியா அப்படின்னு. ஆமாம் ₹1 கொடுத்து, அவர் சொன்னார் சொர்க்கத்தினுடைய வீடுன்னாரு. ₹1 கொடுத்து வாங்கினா ₹1 கொடுக்குறதுல என்ன பிரச்சனை, ₹1 கொடுத்தேன், ஒரு பில்டிங் வாங்கினேன், புக் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அப்படியா, அப்போ நான் இழந்துட்டேனே, ஏன் நான் ஒரு கனவு கண்டேன், அங்கே உன்னுடைய பில்டிங் இருந்தது, ராணி இல்லை அப்படின்ட்டு நான் போனால் எனக்கு அலோடு இல்லை, ஏன்னா நீ வாங்கலை, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நான் வந்து ஏமாந்துட்டேன், இன்னைக்கு ஏமாறக்கூடாதுன்னு இன்னைக்கு அதே மாதிரி அவருக்கு ஒரே பதட்டம், நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு போகிறாரு. அந்த பெரியவரை தேடி தேடி அலைகிறாரு. கடற்கரையை ஓரத்துலலாம் பார்த்துட்டே விழிப்புணர்வோடு பார்த்துட்டு இருக்காரு, அந்த தாத்தா இருக்காரா, பெரியவர் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு போகும்போது நல்ல வேலையா ஒரு இடத்துல ரொம்ப தேடின பிறகு ஒரு இடத்துல தாத்தா உட்காந்துருந்தார் இந்த பெரியவர். அதே மாதிரி மண்ணால் சொர்க்கத்தை பண்ணிட்டு இருந்தார், சொர்க்க பில்டிங்கை ரெடி பண்ணிட்டு இருந்தார். அப்போ இவர் போகிறாரு. இவருக்கு தயக்கம், ரொம்ப தயக்கம், பயம் படபடங்குது. அவர்கிட்ட கேட்குறாரு, ரொம்ப தயங்கி கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க. அவர் அதே வார்த்தையை சொல்கிறாரு, நான் சொர்க்கத்தினுடைய பில்டிங்ஸை கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதை சேல்ஸ் பண்ணுறீங்க. இவர் தயங்கிட்டே கேட்குறாரு, ரொம்ப தயக்கம். நீங்கள் செய்வீங்களா விற்பீங்களா. நான் செய்யவும் செய்வேன் விற்கவும் செய்வேன் தாத்தா சொல்கிறாரு. ஆஹா நல்லது, சந்தோஷம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா பாடி சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, விட்டுறக்கூடாது, வாங்கிடணும் அப்படின்னு முடிவில் சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், உன்னுடைய முழு ராஜ்யத்தையும் கொண்டா அப்படின்ட்டு. என்ன இது அநியாயம், நேற்று ₹1 சொன்னீங்க, இன்னைக்கு முழு ராஜ்யத்தையும் கேட்குறீங்களே, இது ஒரு அநியாயம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நேற்று வந்து வாங்கியிருந்த அப்படின்னா அது நம்பிக்கையினுடைய விஷயமா இருந்திருக்கும், நம்பிக்கைக்கு ₹1 தான். இன்னைக்கு நீ நேற்று நீ நம்பலை, இன்னைக்கு நீ பார்த்துட்டு வந்துட்டாரு, இந்த பிஸ்னஸினுடைய ரிசல்ட் என்ன, இந்த வியாபாரத்தினுடைய பலன் என்னன்னு நீ பார்த்துட்டு வந்துட்ட, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, முழு வியாபார யுக்தி அதனுடைய ஃபைனல் உனக்கு லாபம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால உனக்கு ₹1 இல்லை, முழு ராஜ்யத்தையும் கொடுத்தாதான் உனக்கு இந்த பில்டிங் தர முடியும். அவர் ஷாக் ஆகிறாரு. இந்த மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது பாபாவுடைய ஞானத்தினுடைய நம்பிக்கைங்கிறதுக்கு விலை கிடையாது, நம்பிக்கை இல்லாததுக்கு தான் விலை. அப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பகவானுடைய இதே சிம்மாசனத்தில் அமர்றது எப்படி. பரிஸ்தா என்றால் பகவானின் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர். அடுத்து ரெண்டாவது என்னது, பரிஸ்தா என்றால் சுபமாக பேசுறவர், சுத்தமானதை பேசுறவர். ஞான சூரியன் வரவே ஆன்மீக பாடல்தோ சாந்தி. ஞான சூரியன் நீரூற்றில் ஆன்மா நனைந்திட யோகம் எனும் தீமூ
இதே. நான் என் உயிர் கரைந்து போகும் வேளை நித்திய ஒளியாய் தந்து தோன்றுதே. ஞானம் எனும் நீரூற்றில் ஆன்மா நனைந்திட, யோகம் எனும் தீமூட்டி உள்ளம் எரிந்திட, மகிழ்ச்சி எனும் பொங்கல் இது மனதில் பொங்கிட. ஞான சூரியன் சிவபாபா வரவே வருகவே. தூய எண்ணங்கள் பால் போலூறுதே. சத்திய வார்த்தைகள் சர்க்கரையாவுதே. கருணை எனும் பாசம் கலந்து பொங்க. உயிர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைகுதே. ஞானம் எனும் நீரூற்றில் ஆன்மா நனைந்திட, யோகம் எனும் தீமூட்டி உள்ளம் எரிந்திட, மகிழ்ச்சி எனும் பொங்கல் இது மனதில் பொங்கிட. ஞான சூரியன் சிவபாபா வரவே வருகவே. பொங்கலோ பொங்கலான்ம பொங்கலிது, பாவம் கரைந்து புனிதம் மலருதிது. ஞான சூரியன் அருளால் பூமி எங்கும் சாந்தி சகத்தி சுகம் நிறையுதிது. ஞானம் எனும் நீரூற்றில் ஆன்மா நனைந்திட, யோகம் எனும் தீமூட்டி உள்ளம் எரிந்திட, மகிழ்ச்சி எனும் பொங்கல் மனதில் பொங்கிட. ஞான சூரியன் சிவபாபா வரவே வருகவே. ஒளியாய் வழிகாட்டும் பரம தந்தையே, உன் நினைவில் நாங்கள் மலர்ந்திடுவோமே. இன்று திறனா